இன்னும் நான் கேட்கிறேன், திமுக இதுக்கு முன்பாக செஞ்சி மஸ்தான் ஒரு அமைச்சர் இருந்தார், இப்ப இல்ல தூக்கிட்டாங்க. அந்த செஞ்சி மஸ்தான்ங்கிற ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கோயில் கோயிலா போய் வழிபாடு செஞ்சாரு. கன்னி ராசி அக்னி நட்சத்திரம்னாரு. செஞ்சி மஸ்தானை மதம் மாற்றியதன் சீமானா இல்ல உதயநிதி ஸ்டாலினா? தமுக அரசியல் இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு 21 சட்டமன்ற அந்த பரப்புரையில ஒரு கோயில போய் தொப்பி எடுத்துட்டு பொட்டு வச்சாரு. சமத்தினுடைய தலையில பொட்டு வச்சு விட்டதான் சீமானா? நாம் தமிழர் கட்சியா? 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். நான் சத்தியமிட்டு சொல்றேன், என்னுடைய கல்லூரி காலங்களில் 2 ஆண்டுகள் எங்க கட்சியில தலைமையகத்தில் தங்கி படிச்சேன். நான் 30 நாட்கள் நோன்பு இருந்தது எங்க கட்சி போட்ட சாப்பாட்டுல. எங்க கட்சி அலுவலகத்தில் 5 வேளை தொழுகை செஞ்சிருக்கேன். என் தொப்பி யாரும் களத்திலேயே என் தாய் மத்தியா நான் சொல்லல, சவால் விடுறேன். 15 ஆண்டுகளாக கட்சி நடத்துறோம். ஒரு இஸ்லாமியர் நாங்க மதம் மாத்திட்டோம், ஒரு கிறிஸ்தவ மதம் மாத்திட்டோம். காமிங்க போற போக்கு போய். அப்புறம் சொன்னாங்க திருப்பரங்குன்றத்திற்கு துவக்க புள்ளி யாரப்பா? காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அபுதாகிர் என்கிற ஒரு நபர் அவர் ஆடை பள்ளியிடுவதற்காக போகும்போது தடுத்து நிறுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணியல தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு. இல்லனா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்கள் பேசலாமா திருப்பரங்குன்றம் பத்தி? உங்களை பாஜக பி டீம் ஆளு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போட்டாங்க. அதுல சிறப்பு அழைப்பாளர் யார் தெரியுமா? முருக பக்தர் அர்ஜுன் சம்பத். இவங்க எங்களை சொல்றாங்க. அப்புறம் அக்லாக் படுகொலை குறித்தெல்லாம் பேசினாரு. அண்ணன் பிரசன்னா கூட மாட்டுக்கறி விருப்பமான ஒன்னாரு. மீட்டுனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கறி. ஆனால் ஒன்றை கேட்கிறேன், திமுக ஆட்சி வந்த புதிதுல ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்துனாங்க. சிக்கன் பிரியாணிக்கு அனுமதி, மட்டன் பிரியாணிக்கு அனுமதி, பீஃப் பிரியாணிக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது பிரச்சனையாகி சோசியல் மீடியாவில் நாம கேள்வி எழுப்பினதுக்கு பிறகாக மாட்டுக்கறி சேர்த்துக்கணும்ல. ஆனா ஆம்பூர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பிரியாணி திருவிழாவே தள்ளி வச்சாங்க. என்ன வேடிக்கைனா 4 வருஷம் ஆகி போச்சு, ஆம்பூர்ல இன்னும் மழை நிக்கல. இவர்கள் மாட்டுக்கறியை பத்தி பேசுறாங்க. நாங்களா ஆர்எஸ்ஐ வந்து சமூக நீதி இயக்கம்னு சொன்னோம். சொன்னவர் கருணாநிதி. வாஜ்பாய்க்கு நாங்களா ரைட் பண்ண ராங் பார்ட்டி முத்திரை குத்துறோம் சொன்னவர் அவர். எதிர்த்து பேசிவிட்டு என்ன சட்டத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்ட நீங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களா? உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களை திமுக பாதுகாத்தது எங்க வச்சு பாதுகாத்தாங்க? சிறையில் வச்சு பத்திரமா பாதுகாத்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். விதாச்சாரத்துக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக சிறையிலே நன்றாக இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நான் இவ்வளவு கேட்கிறேன். 2019 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 5 பாராளுமன்ற வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள். திமுக சார்பில் 0. 24 திமுக 0. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் திமுக தலைவராக வந்திருக்கிறார்? 70 ஆண்டுகால திமுக வரலாற்றுல இவர்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள். நம்பணும். இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுங்க.